ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு 175 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன்ஸ் யாருக்குமே ஐஸ்னா என்னன்னே தெரியாது. அண்ட் யாருக்குமே வெப்பம் வந்து ஒரு எரிச்சல் படுத்துற விஷயமா இருந்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்க நம்மளால ஒரு சின்ன வெப்ப போனா கூட நம்ம யாராலையும் இருக்க முடியல. நம்ம எல்லாருமே ஏசி, ஃப்ரிட்ஜ் இல்லாம வாழவே முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ ஏசி, இந்த ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் உருவாகுற காலத்துக்கு முன்னாடி அந்த டைம்ல நம்ம இந்தியன்ஸ் யாருமே இந்த குளிரூட்டப்பட்ட கூல் ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் இது எதையுமே விரும்பினதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. அப்படிதான் 175 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனா அது எப்போ மாறுச்சு அப்படின்னா, இந்தியாவுக்கு எப்போ ஐஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆச்சோ, இன்னைக்கு நம்ம யாருமே கூலா இல்லாத எந்த ட்ரிங்கையும் குடிக்க கூட மாட்டோம். ஒரு விஷயம் ஐஸ் இல்லாம கூலிங் இல்லாம இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்படியே வெறுத்துடுறோம். அண்ட் வெயில் காலத்துலயும் நம்ம எல்லாராலையும் ஏசி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் இல்லாம இருக்கவே முடியல. ஸோ அப்படிப்பட்ட ஐஸ் எப்படி இந்தியாவுக்கு உருவாச்சு அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டாரிக்கலான ஒரு கதை இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அந்த கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷன் வரும். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 175 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் இருக்க எந்த மக்களுக்குமே ஈட்டும் வெயிலும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்துனது இல்லை. அவங்களுக்கு அது ஒரு விஷயமா இருந்தது இல்லை. எவ்வளவுதான் வெயில் அடிச்சாலும் எவ்வளவுதான் அனலா இருந்தாலும் அவங்க சூடான விஷயங்களை சாப்பிட்டும் சூடான விஷயங்களை குடிச்சுதான் பழகிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் அதை பார்த்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி இவ்வளவு ஹீட்டான டெம்பரேச்சர்லயும் அவங்க சூடா சாப்பிட்டு சூடா குடிச்சு பழகிட்டு இருக்காங்கன்னு. ஏன்னா அவங்க ஊரோட டெம்பரேச்சர் அப்படியே ஆப்போசிட், அங்க ரொம்பவே குளிரா இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே வெயில் அப்படின்ற ஒரு விஷயமே பெருசா பாதிப்பு ஏற்படுத்தினது கிடையாது. ஆனா நம்ம ஊர் அப்படி கிடையாது. வெயில் வந்து எக்கச்சக்கமா அடிக்கும். ஆனா நம்மளோட ஸ்கின் அதுக்கேற்ற மாதிரி தான் ரெடியா இருக்கு. அதனால நமக்கு அது பெரிய விஷயமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல தான் அமெரிக்கால ஃப்ரெட்ரிக் டூடர் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஐஸை வித்து வணிகம் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்பவே வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ அவருக்கு வயசு 21 வயசுல இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. அவர் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தராகவும் இருக்காரு. அவரோட அப்பா வந்து ஒரு லாயர், அவரோட அண்ணனும் ஒரு பிசினஸ் மேன். அந்த மாதிரி டைம்ல அவர் வணிகம் பண்ணிட்டு இருக்கும்போது முதலா மேற்கிந்திய தீவுகளுக்கு தான் அவர் ஐஸை வித்து வணிகம் பண்ணிட்டு இருக்காரு. அமெரிக்கால இருந்து கொஞ்சம் பக்கத்திலேயே இருக்கிற ஒரு ஊரு, அதாவது வெஸ்ட் இண்டீஸ், இன்னைக்கு இருக்கிற வெஸ்ட் இண்டீஸ். அங்க அவர் அப்படி பண்ணும்போது ஐஸை வித்து வணிகம் பண்ணி என்னத்தை இவன் சம்பாதிக்க போறான் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருந்த எல்லாருமே அவர் ஒரு பைத்தியக்காரனா தான் பார்த்தாங்க. ஆனா அவர் போஸ்டன் நகர்ல இருந்த இந்த குளங்கள்லயும் நதிகள்லயும் இருந்த உறைஞ்சு போன பனிக்கட்டிகளை அறுத்து அதை வணிகம் செஞ்சு $4,500 வரைக்கும் சம்பாதிச்சு இந்த மாதிரி நினைச்சவங்க எல்லாரும் வாயுமே அப்பயே பனிக்கட்டிகளை அறுத்து அறுவடை பண்ணி விற்கிறதுல இவருக்கு ஏற்பட்ட பெரிய செட்பேக் என்னன்னா, இந்த மாதிரி ஐஸ் கட்டியை கப்பல்ல ஏத்தி அனுப்பும் போது 100 கிலோ அமிச்சா அதுல 80% வந்து வழியிலேயே உருகி போய் 20% தான் போய் சேருது. அதுக்காக ஒரு வைக்கோலையும் யூஸ் பண்ணி அதெல்லாம் சுத்தி எப்படியோ பாதுகாத்து அனுப்ப ட்ரை பண்ணியிருக்காரு. அப்பயுமே அதே கதை தான். அதனாலே இவருக்கு வந்து அந்த விஷயத்துல கொஞ்சம் நிறைய செட்பேக்ஸ் இருந்துச்சு. என்னதான் 100% அறுவடை பண்ணி கஷ்டப்பட்டு அமிச்சாலும் 20% தான் போய் சேருது அப்படின்றப்போ அந்த இடத்துல அவருக்கு கொஞ்சம் லாஸும் ஏற்பட்டுச்சு. இதனால இந்த தொழிலை விட்டுட்டு நம்ம வேற ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்லி அவர் காஃபி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா அதுல ஒரு பெரிய லாஸை சந்திச்சு $2 lakhs வந்து அவருக்கு ஒரு கடன் ஏற்பட்டுருது, அதுவும் அந்த காலத்திலேயே. இதனால அவர் கடன் கொடுத்த எல்லாரும் சேர்ந்து அவர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் அரெஸ்ட் பண்ண வச்சுறாங்க. அதனால அரெஸ்ட் ஆகி கொஞ்ச நாள் ஜெயிலையும் இருக்காரு. திரும்ப ஜெயில இருந்து அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்துட்டு, என்னோட ஒரு கப்பல் இருக்கு, அந்த கப்பல் வந்து இந்தியாவுக்கு வந்து போகும்போது சும்மா தான் போகுது, ஆனா அங்க இருந்தா பொருள் வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு வர போறோம், அதனால அமெரிக்கால இருந்து அந்த போகும்போது அந்த கப்பல் காலியா தான் போவோம், நீ வேணா ஐஸ் கட்டிகள் ஏத்தி இந்தியாவுக்கு வணிகம் பண்ண பாரு, இந்தியாவில் அதுக்கான தேவை கண்டிப்பா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி இவருக்கு நம்பிக்கை விட்டுறாரு. இவரும் சரி இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்குன்னு சொல்லி இவரோட உதவியை ஏத்துக்கிட்டு ஐஸ் கட்டிகளை திரும்ப வெட்டி வணிகம் பண்ணலான்னு முடிவு செய்யறாரு. ஐஸ் கட்டிகள் எப்படி வெட்டி வணிகம் பண்ணுவாங்கன்னு யோசிச்சீங்கன்னா, இன்னைக்கு நம்ம காலத்துல வந்து தூத்துக்குடியா இருக்கட்டும், ராமேஸ்வரம்னு சொல்லி நம்மளோட சதன் சைட்ல எல்லாம் உப்பை எப்படி அறுவடை பண்ற பக்கத்துலயே உப்பளங்களை கிரியேட் பண்ணி அங்க வந்து உப்பை தேங்க வச்சு உப்பை இது பண்றாங்க. அது மாதிரிதான் அமெரிக்கால வந்து ஐஸ் கட்டிகள் உறைஞ்சு போனதுக்கு அப்புறம் குளங்களையும் குட்டைகளையும் ஐஸ் கட்டியா இருக்கும். அதை வந்து பெரிய பெரிய டூல்ஸை யூஸ் பண்ணி அந்த ஐஸ் கட்டிகளை மட்டும் அறுத்து அதை வந்து நாடுகளுக்கு வித்து அந்த காலத்துல வணிகம் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் இந்த ஃப்ரெட்ரிக் டூடரும் அதை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இவரோட ஃப்ரெண்டு சொன்ன ஐடியாவை நம்பிக்கிட்டு இவரும் இந்தியாவுக்கு வந்து ஐஸ் கட்டிகளை அனுப்புறாரு. வைக்கோல்லாம் சுத்தி கஷ்டப்பட்டு அனுப்புறாரு. முதல்ல 1833 மே 7 அமெரிக்கால இருந்து அந்த கிளம்பி கொல்கத்தாவோட கடற்கரைக்கு வரதுதான் பிளான். அமெரிக்கால இருந்து கொல்கத்தா வர்றதுக்கு சுமார் 16,000 மைல் தூரம். அதாவது அந்த காலத்துல கப்பல்ல வர்றதுக்கு 4 மாசம் ஆகும்னு சொல்றாங்க. அது மாதிரி மே 7 கிளம்பின கப்பல் செப்டம்பர் மாசம் தான் வந்து கல்கத்தால வந்து சேருது. சேரும் போது வழியில பாதி ஐஸ் அப்படியே உருகி போயிடுச்சு. மீதி ஐஸ் தான் இங்க இறக்குறாங்க. இந்த ஐஸ் கட்டிகளை இந்தியாவில இறக்கணுன்னே கொல்கத்தால இருந்த எல்லா மக்களுமே அதை ஒரு ஆச்சரியமான பொருளா பாக்குறாங்க. ஏன்னா அது வரைக்கும் இங்க இருந்த இந்தியன்ஸ் யாருமே ஐஸ் கட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்த மக்கள் எல்லாருக்குமே இது ஒரு அதிசய பொருளா தெரிஞ்சது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு காலத்துல நம்ம எல்லாருக்குமே ஈஸி ஐஸ் கிடைச்சிருது. அண்ட் எல்லார் வீட்லயுமே ஃப்ரிட்ஜே இருக்கு. ஸோ நமக்கு வேணா நம்மளுக்கான ஐஸை நம்மளே உருவாக்கிக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கும்போது அந்த காலத்துல எந்த மாதிரி இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, டாக்டர்ஸ் அதுக்கப்புறமா பெரிய பெரிய பணக்காரங்களால மட்டும்தான் ஐஸ் வாங்க முடியும். ஐஸ் வாங்க முடியும்னு தாண்டி அவங்களுக்கு மட்டும் தான் ஐஸ் கொடுக்கப்படும்.
சாதாரண மனுஷங்களுக்குலாம் ஐஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே சாதாரண மனுஷங்களுக்கு ஏதாச்சும் அவசர தேவைக்கு ஐஸ் வேணும்னாலும் நீங்க போய் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தா தான் அந்த காலத்துல ஐஸே குடுப்பாங்களாம். அப்படிதான் அந்த காலத்துல இருந்த மனுஷங்க கொஞ்ச நாளைக்கு பழகியிருக்காங்க. அது ஐஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆனது. அதுக்கப்புறம் ஐஸ் கட்டியோட வணிகம் வந்து இங்க அதிகமாக தான் சாதாரண மனுஷங்களுக்கும் ஐஸ் கட்டி வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் ஐஸ் கட்டி வந்த புதுசுல பிரிட்டிஷ்காரங்களுக்கு அது ஒரு பெரிய ரிலீஃபா இருந்துச்சு. இவ்வளவு நாள் இந்த வெப்பத்தை தாங்க முடியாம தலைவலியில இருந்த அவங்களுக்கு இந்த மாதிரி ஐஸ் கட்டி அப்படின்ற ஒரு பொருள் வந்த உடனே அது ரொம்ப பெரிய ரிலீஃபை கொடுத்துச்சு. அவங்களோட பார்ட்டிஸ்ல எல்லாத்துலயுமே ஐஸ் கட்டி யூஸ் பண்ண பானங்களை கொடுத்து குடிச்சு அதை வச்சு அவங்களோட உடல்ல இருந்த சூட்டை வந்து தணிச்சுக்கிறாங்க. And அவங்களோட எல்லா சாப்பாட்டுலயும் சரி ஐஸ் கட்டியை யூஸ் பண்றாங்க. அண்ட் சாப்பாடு கெட்டு போகாம இருக்கிறதுக்கும் ஐஸ் கட்டியை யூஸ் பண்ணி சாப்பாட்டையும் பாதுகாத்துக்கிறாங்க. கல்கத்தால முதலா வந்து இறங்கின இந்த ஐஸ் கட்டிக்கு வந்து டாக்ஸ் விதிக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டாக்கும் போச்சு. அந்த சமயத்துல அங்க ஜெனரலா இருந்த வில்லியம் பென்டிங் இருந்துட்டு என்ன பண்றாரு, இல்ல ஐஸ் கட்டிக்கு வந்து டாக்ஸ் வேணாம், நீங்க வந்து இங்க வந்து ஃப்ரீயாவே இறக்கிட்டு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஃப்ரெட்ரிக் லூடருக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்கவுண்டா இருந்துச்சு. ஏன்னா டாக்ஸே இல்லாம அழகா இங்க வணிகம் பண்றது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. ஸோ கொல்கத்தாவை தொடர்ந்து கொஞ்ச நாள் பம்பாயோட ஹார்பர்லயும் வந்து ஐஸ் கட்டிகளை இறக்கி வணிகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கல்கத்தா மாதிரி இல்லாம பம்பாயில வந்து அங்க இருந்த ஜெனரல் வந்து அதுக்கு டாக்ஸ் போடுறாரு. அந்த டாக்ஸ் எவ்வளவா இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ₹110 விதிச்சிருக்காரு. 450 கிராம் ஐஸை வந்து அந்த காலத்துல 4 கொடுத்து வாங்கியிருக்காங்க. அண்ட் மும்பையை தொடர்ந்து அடுத்து சென்னையிலயும் ஆரம்பிக்கிறாரு. சென்னையிலயும் கொல்கத்தா மாதிரி டாக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொல்கத்தாலையும் சென்னையிலயும் ஒரு டாக்ஸ் இல்லாமலே ஐஸ் கட்டிகளை இறக்குமதி செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா மும்பையில மட்டும் டாக்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல ஐஸ் கட்டி வணிகம் இந்தியாவை நோக்கி பெருசான சமயத்துல பிரிட்டிஷ்காரங்களும் நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்தியன்ஸும் நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கான தேவை வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ நம்ம எதுக்கு கடற்கரை பக்கத்திலேயே ஒரு ஐஸ் ஃபேக்டரியை கட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் கல்கத்தா, மும்பை, சென்னை இந்த 3 இடத்துலயுமே 3 ஐஸ் ஃபேக்டரியை கட்டுறாரு. அதுல ஒரு ஐஸ் ஃபேக்டரி தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க விவேகானந்தர் மெமரியல் ஹவுஸ். அந்த விவேகானந்தர் மெமரியல் ஹவுஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரெட்ரிக் டூடரால ஒரு ஐஸ் ஹவுஸா தான் கட்டப்பட்டிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்குமே அந்த இடத்த வந்து ஐஸ் ஹவுஸ் அப்படின்னு நிறைய பேர் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா இதோட பின்னாடி இருக்க ஹிஸ்டரி நிறைய பேருக்கு தெரியும். அது ஐஸ் ஹவுஸ்னு கூப்பிடுறதுக்கான ரீசன் வந்து இதுதான். அது ஒரு ஐஸ் ஃபேக்டரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அது எவால்வ் ஆகி தான் இன்னைக்கு நம்ம பாக்குற விவேகானந்தர் மெமரியல் ஹவுஸா இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஈஸியா வந்து ஐஸ் கட்டி வந்து நம்ம வீட்லயே ரெடி பண்ணிக்கிறோம், ஈஸியா ஃப்ரிட்ஜ்லயே ஐஸ் கட்டிக்கிறோம். அன்னைக்கு காலத்துல இருந்த இந்தியன்ஸ் வந்து இந்த ஐஸ் கட்டியை வந்து ஒரு லைன்ல நின்று எக்ஸிபிஷன் மாதிரி பாத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. அப்ப அந்த காலத்துல எந்த அளவுக்கு ஐஸ் வந்து ஒரு வித்தியாசமான பொருளா பார்த்திருப்பாங்க. சில இந்தியன்ஸ்க்கு ஒரு கேள்வி இருந்திருக்கு, ஐஸ் வந்து மண்ணில் போட்டா முளைக்குமா, அந்த மாதிரியான கேள்வி இருந்திருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஐஸ் வந்து யாருமே பார்த்தது இல்லை, ஐஸ்னா என்னன்னே தெரியாது. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்த்து கொல்கத்தா, மும்பை, மெட்ராஸ் அப்படின்னு இந்தியாவோட முக்கியமான 3 நகரங்கள் ஐஸ் ஃபேக்டரி அமைச்சு தன்னோட ஐஸ் வணிகத்தை ரொம்பவே பெருக்கிக்கிட்டாரு ஃப்ரெட்ரிக் டூடர். இது மூலியமா ஒரு மாசத்துக்கு $85,000 வரைக்கும் சம்பாதிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு இருந்த கடனான $2,10,000 அடைச்சிருக்காரு. கொல்கத்தாலையும் நிறைய வீடு வாங்கி, அமெரிக்காவிலயும் பங்களாலாம் வாங்கி வாழ்க்கையில ரொம்பவே பிரம்மாண்டமா செட்டில் ஆயிருக்காரு. ஒரு ஐஸை மட்டுமே வித்து ஒரு மனுஷன் அந்த காலத்துல $85,000 வரைக்கும் ஒரு மாசத்துக்கு சம்பாதிச்சு வா பெரிய கோடீஸ்வரனா வாழ்ந்தான்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுமா? ஆனா ஃப்ரெட்ரிக் டூடர் அப்படிதான் வாழ்ந்து காட்டியிருக்காரு. அவரோட கதையை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்பேற்பட்ட இந்த ஐஸ் ஃபேக்டரி எப்படி விவேகானந்தர் இல்லமா மாறுச்சு அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. 1833 தொடங்கின இந்த ஐஸ் வணிகம் 1880 இருந்து சரிவை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. காரணம் அந்த காலகட்டத்துல செயற்கையாவே நீராவியை பயன்படுத்தி ஐஸை உருவாக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொல்கத்தாலையும் அதுக்கான ஃபேக்டரியும் உருவாயிடுச்சு. இதனால ஐஸ் வணிகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதை புரிஞ்சுக்கிட்ட ஃப்ரெட்ரிக் டூடரும் நம்ம ஆல்ரெடி நிறையவே சம்பாதிச்சிட்டோம், அண்ட் அதுக்கப்புறம் இது போதும், மக்களும் வந்து இதுக்கப்புறம் ஐஸ் வாங்க மாட்டாங்க, ஏன்னா செயற்கை ஐஸ் உருவாக்குறத பத்தி அவங்க கத்துக்கிட்டாங்க அப்படின்றத முடிவு செஞ்சுட்டு அவரும் இந்த வணிகத்தை வந்து ஏற கட்டுறாரு. ஏற கட்டும் போது அவர் ஐஸ் ஃபேக்டரிஸ் எல்லாம் விற்க ஆரம்பிக்கிறாரு. அவர் கொல்கத்தாலையும் மும்பையிலயும் கட்டின அந்த ஐஸ் ஃபேக்டரி இன்னைக்கு காணாமலே போயிடுச்சு. ஆனா சென்னையில ஃப்ரெட்ரிக் டூடர் கட்டின அந்த ஐஸ் ஃபேக்டரி இன்னைக்கும் ஒரு நினைவு சின்னமா இருந்துட்டு இருக்கு. அதுதான் நம்மளோட விவேகானந்தர் இல்லமா இருக்கு. அது அந்த டைம்ல அவர் வந்து ஹைகோர்ட்ல லாயரா இருந்த பிலிகிரி ஐயங்கார் அப்படின்ற ஒருத்தருக்கு விற்கிறாரு. இந்த பிலிகிரி ஐயங்கார் இந்த ஐஸ் ஃபேக்டரியை வாங்கி அதை அவருக்கு ஏத்த மாதிரி ரெனியூ பண்ணி அது ஒரு பெரிய மாளிகையா மாத்தி அமைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த டைம்ல நீதிபதியா அந்த கெர்னனோட பேரையும் அவரோட மாளிகைக்கு வச்சு அதை கெர்னன் கோட்டை அப்படின்னு வச்சுக்கிறாரு. ஏன்னா அந்த நீதிபதி கெர்னனை இந்த பிலிங்கிரி ஐயங்காருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால அவரோட மரியாதை நிமித்தமா அவரோட பேரையே அவரோட வீட்டுக்கு வச்சு அதை கெர்னன் கோட்டை அப்படின்னு மாத்தி அமைச்சிடுறாரு. 1897 சிகாகோல மாநாட்டை முடிச்சுட்டு விவேகானந்தர் வந்து மெட்ராஸ்க்கு வரும்போது எழும்பூர்ல அவருக்கு சிறப்பான பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்படுது. அதுக்கப்புறம் பிலிங்கிரி ஐயங்கார் அவர்கிட்ட போய் நீங்க எங்க வீட்டுல தங்கணும் அப்படின்னு சொல்றாரு. காரணம் பிலிங்கிரி ஐயங்கார் வந்து விவேகானந்தர் ஒரு சீடரா இருந்திருக்காரு. அதனால இவர் கேட்டோடனே விவேகானந்தரும் ஒத்துக்கிட்டு அவரோட வீட்டுல போய் தங்குறாரு. அந்த சமயத்துல ஈவினிங்ல வந்து அங்க இருந்த மக்களுக்கு போதனையும் செஞ்சிருக்காரு சுவாமி. 1906 பிலிங்கிரி ஐயங்கார் இறந்ததுக்கு அப்புறமா விசாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒரு
ஜமீன்தார் இந்த மாளிகையை வாங்குறாரு. அதுக்கப்புறம் 1917ஆம் ஆண்டுல அரசாங்கம் இந்த மாளிகையை வாங்கி கணவன் இழந்த பிராமண பெண்களுக்கான ஒரு தங்கும் விடுதியா அதை மாத்துறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மாணவிகளுக்கு வந்து படிக்கிற ஒரு தங்கும் விடுதியாகவும் இதை மாத்திருக்காங்க. அண்ட் கடைசியா 1963ஆவது வருஷம் விவேகானந்தரோட 100வது பிறந்த நாளை முன்னிட்டு விவேகானந்தர் தங்கிட்டு போன இந்த இடத்த விவேகானந்தர் நினைவு இல்லமா அரசாங்கம் மாத்தி அமைச்சிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து இதை வந்து ராமகிருஷ்ணா மடம் தான் அவங்களோட கண்ட்ரோல் எடுத்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஒரு ஐஸ் ஃபேக்டரியா ஸ்டார்ட் ஆன இந்த விஷயம் ஒரு லாயர் கையில போய் அவர் வந்து கெர்னன் கோட்டையா அதை பேர் வச்சு அதுக்கப்புறம் அவங்க விவேகானந்தர் வந்து கொஞ்ச நாள் தங்கி அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஜமீன்தார் கையில போய் அங்கிருந்து அரசாங்கம் வாங்கி அதை வந்து பிராமண பெண்கள் தங்கும் விடுதியா வச்சு அதுக்கப்புறம் மாணவிகள் தங்கும் விடுதியா வச்சு இன்னைக்கு நம்ம பாக்குற விவேகானந்தர் இல்லமா மாறி நிக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. அதனாலதான் விவேகானந்தர் இல்லத்தை இன்னைக்கும் ஐஸ் ஹவுஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்த நீங்க யாராச்சும் அந்த சைட் கிராஸ் பண்ணி போகும்போது விவேகானந்தர் இல்லத்துக்கு இப்படி ஒரு ஹிஸ்டரி இருக்கு அப்படின்றத நினைச்சு பாத்துக்கோங்க. விவேகானந்தர் ஹவுஸ் வந்து ஒரு காலத்துல ஒரு ஐஸ் ஃபேக்டரியா இருந்திருக்கு. அண்ட் பல மக்கள் அங்க போய் ஐஸை பாக்குறதுக்கு கியூல நின்று அது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்திருக்காங்க. ஐஸை பத்தி அந்த காலத்துல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு நபர் வந்து மருத்துவ தேவைக்காக ஐஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி வாங்கி தன்னோட சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்தினாருன்னு சொல்லி அவரை கைதும் செஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஐஸை வந்து அந்த காலத்துல ஒரு ப்ரிஷியஸான பொருளா பார்த்திருக்காங்க. ஸோ இனிமே ஒவ்வொருத்தரும் ஐஸ் யூஸ் பண்ணும்போது சரி, இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடும் போதும் சரி, நம்மளோட கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போதும் சரி, இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற இந்த விஷயம் ஒரு காலத்துல இருந்த மக்களுக்கு ஒரு பெரிய ப்ரிசியஸான ஒரு பொருளா இருந்துச்சு. பின்னாடி இப்படி ஒரு ஹிஸ்டரி இருந்திருக்கு. அண்ட் நம்ம ஊர்ல ஐஸ்க்குன்னு ஒரு ஃபேக்டரி இருந்திருக்கு. அந்த ஃபேக்டரி தான் இன்னைக்கு விவேகானந்தர் இல்லமா மாறி இருக்கு அப்படின்றத நினைச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. அண்ட் நீங்க இந்த ஹிஸ்டரி பத்தி என்ன நினைக்கிறீங்க, ஐஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அண்ட் விவேகானந்தர் ஹவுஸ் பின்னாடி இப்படி ஒரு ஹிஸ்டரி இருக்கு, விவேகானந்தர் ஹவுஸ் வந்து ஒரு காலத்துல ஐஸ் ஃபேக்டரி இருந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா, இல்ல இப்பதான் தெரியும்னா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். அண்ட் திஸ் இஸ் யோகேஷ். பாய்.